ஹலோ எவ்ரிவன், நான் தான் டாக்டர் விக்னேஷ், உங்களோட லிவர் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட். நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பேஷண்ட்டோட உண்மையான கதை. அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 27-28 வயசு இருக்கும். நம்மள மாதிரி தான், ஜஸ்ட் வெல் ட்ரெஸ்ட் சின்ன பையன், கண்ணில் நிறைய ட்ரீம்ஸ். ஒரு நாள் வந்து என்னோட ஓபிடிக்கு வந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து வயிற்று வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ண சொன்னாங்க. அல்ட்ராசவுண்ட்ல வந்து பார்த்தா என்னென்னமோ ரிப்போர்ட்ல வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ரெஃபர் பண்ணி விட்டாங்க, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நானும் பெருசா யோசிக்கல, மேபி ஏதாச்சும் லிவர்ல இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஹி வாஸ் லுக்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நான் வந்து சரி அந்த பேஷண்ட்டை ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தென் நானே வந்து அந்த பேஷண்ட்க்கு ஒரு வாட்டி அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு இமீடியட்லி ஒரு டாக்டரா நான் என்ன பார்த்தேன்னா, எஸ் there is something. இதை வந்து நம்ம என்ன ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சின்ன சின்ன கட்டி இருக்கு லிவர்ல, கணையன் சொல்ற பேங்க்ரியாஸ்லயும் பார்த்தா ஒரு கட்டி இருக்கு. ஸோ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயாப்சி பத்தி பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பேஷண்டோட ஃபேஸ்ல மாறின எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு அந்த பேஷண்ட்டை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கணும்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு. அந்த எக்ஸ்பிரஷன் மாறினதுக்கு சரி, நான் பர்சனலா என்னோட கன்சல்டேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, சரி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்டோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். பிகாஸ் அது வந்து ஒரு பேஷண்ட்க்கு ஒரு ப்ரைவசி ஃபேக்டரா இருக்கலாம். இன்னொன்று வந்து பேஷண்ட்டோட ஒரு எமோஷனல் கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும் டாக்டர். எப்பவுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல அந்த எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப எத்திக்கலாவும் லாஜிக்கலாவும் சில டைம் இல்லாமல் போகும். பிகாஸ் நம்மளுக்கு பேஷண்ட் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். அந்த சாஃப்ட் கார்னர் வந்ததுக்கப்புறம் எல்லா டெசிஷனுமே வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். பட் இந்த பேஷண்ட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தோணுச்சு. சரின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து டெல்லியில் படித்தேன், மாதிரி படிச்சுட்டு எனக்கு ஸ்கூல்ல இருந்தே பெரிய ட்ரீம் மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் போனேன், அப்ராட் போகணும், போய் அங்கே ஒர்க் பண்ணணும், எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் மேலே ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் மற்ற ஊர் போறதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன், வெளியூர் போறதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் கூட நான் ஹாப்பியா இந்தியாவில் வந்து வாழவே இல்லை. ஸோ ஃபைனலி லாஸ்ட் இயர் தான் வந்து எனக்கு துபாயில வந்து என்னோட ஜாப் வந்து செலக்ட் ஆச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் வந்து ஐ வாஸ் ஃப்ளையிங், அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் என் ட்ரீம் ஜாப் என்னோட ட்ரீம் கண்ட்ரியில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி அங்கே போயிட்டேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 months நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். அப்போ வயிறு லைட்டாக வலிச்சுக்கிட்டே இருந்தது. நான் நினைச்சேன், சரி சாப்பாடு ஹேபிட்ஸ்லாம் மாறி இருக்கு, ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்கு, ப்ராபப்ளி இது ஒரு சின்ன அல்சராக இருக்கலாம், இல்லை கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், நான் விட்டுட்டேன். ஆனால் அது ரொம்ப பர்சிஸ்டண்டாக ஆனதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அந்த அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணி அவங்க என்னென்னமோ கேன்சர் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். என் லைஃப் இப்போ தான் சார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஹாப்பியாக வாழ்ந்ததே இல்லை. இப்போ தான் ஒரு லாஸ்ட் 3 months நான் நினைச்ச மாதிரி லைஃப் மாறிடுச்சுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இதை கேட்ட உடனே எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுமே நிறைய பேர் வாழ்க்கையில நான் இந்த வீடு வாங்கிட்டேன்னா சந்தோஷமாயிடுவேன், இந்த கார் வாங்கிட்டா சந்தோஷமாயிடுவேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுதான் என்னோட லைஃப்ல அல்டிமேட் கோல், அல்டிமேட் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு கிடைச்சிருக்க நாளையும் இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றத மறந்துடுறோம். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இது எனக்கே ஒரு ஐ ஓப்பனர். அவரு கஷ்டப்பட்டு உழைச்சாரு, அவருக்கு கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை கிடைச்சது, அவருக்கு பிடிச்ச கண்ட்ரி கிடைச்சது, எல்லாம் கிடைச்சு இன்னைக்கு வந்து என் வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுரா அப்படின்னு நினைச்சாரோ அந்த பாயிண்ட்ல லைஃப் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுத்துரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த ஒரு கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இது கிடைச்சா தான் சந்தோஷமா இருப்பேன், நான் இது கிடைச்சா தான் ஹாப்பி ஆவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இல்லை, இந்த பர்சன் நம்ம கூட இருந்தா தான் ஹாப்பி ஆகும், இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா உடனே இந்த கதையில இருந்து அந்த தாட் ப்ராசஸை மாத்திக்கணும். ஸோ நீங்க எது உங்களோட அல்டிமேட் டெஸ்டினி, உங்களோட அல்டிமேட் ஹாப்பினஸ் நினைக்கிறீங்களோ அது ஆக்சுவலா உங்களோட அல்டிமேட் டெஸ்டினி ஹாப்பினஸ் கிடையாது. அது உங்களோட ஒரு ஜஸ்ட் ஒரு விஷ். ஸோ அந்த விஷ் பின்னாடி போய் உங்களோட இன்னைக்கு நாளோட ஹாப்பினஸ், இன்னைக்கு நாளோட கிஃப்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண விட்டோம்னா அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் ஆயிடும். ஸோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்து உங்ககிட்ட இருக்கிற பொருள், உங்க கூட இருக்கிற மக்கள், உங்களுக்கு கிடைச்சிருக்க வேலை, உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா திடீர்னு நம்மளுக்கே ஒரு நாள் வரலாம், என்னடா நம்ம கிடைச்சது ஆசைப்பட்ட எல்லாமே இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கான நேரம் நம்மள்ட்ட இல்லாம போயிடுச்சு, நம்ம கிடைச்ச நேரத்தை இன்னும் உபயோகமாகவும் சந்தோஷமாகவும் பயன்படுத்திருக்கணும்னு தோணலாம். இந்த செகண்ட் இப்ப நீங்க விட்டுட்டு இருக்கிற மூச்சு, இன்னைக்கு நீங்க சாப்பிட போற சாப்பாடு, இன்னைக்கு நீங்க செய்ய போற வேலை எல்லாத்தையும் மனசார விரும்பி புடிச்சு பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையும் சலிச்சுக்கிட்டோ வெறுப்பாவோ பண்ணக்கூடாது. உங்களை சுத்தி இருக்கவங்களையும் உங்களை சார்ந்து இருக்கவங்க கிட்டையும் அதீத வெறுப்பை காட்டாதீங்க. ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த நிமிஷத்தை 100% முழுமையா பயன்படுத்து. தேங்க்யூ.